2021 தேமுதிகவை இரு கட்சிகளும் விளக்கியது, அதிமுகவும் திமுகவும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சகர் மணி அவர்கள் போட்டிருக்காரு. அண்ணா 2021க்கு போகாதீங்கண்ணே. 2024 எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கூட அங்கீகரிக்கவில்லை, அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த கூட்டணியும் அவர்கள் வரவேற்கவில்லை. இது உண்மை. ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த வாய்ஸ், அவருடைய எண்ணங்கள், அவருடைய குணங்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் அதிகப்படியான வாக்குகளை செலுத்தினார்கள் என்று உளவுத்துறை ரிப்போர்ட். சரியா? அதனால தான் 2024 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 20% வாக்கை தொட்டது. அது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் போட்ட பிச்சை எடப்பாடிக்கு. 2024 21 எடுத்துக்கோமே, 10% இடஒதுக்கீடை கொடுத்த பாமக 24 எடப்பாடியை ஒரு தூசியா துச்சமாக நினைச்சிருச்சு. பாஜகவுக்கு கூஜா தூக்கிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஏற்கவில்லை, தூக்கி எரிஞ்சிருச்சு. இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் எவ்வளவோ இவர் கூப்பிட்டு மல்லாடி கூப்பாடு போட்டு கூட முஸ்லீம் லீக் கூட வரலை. எல்லாமே அண்ணாமலையை நம்புகின்ற இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்கவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் பிரேமலதா விஜயகாந்தை வேண்டாம் என்று 21 யார் சொன்னார்கள்? வேலுமணி, தங்கமணி, பிச்சைமணி, என்னென்னமோ மணியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் 24 அதே வேலுமணி, பிச்சைமணி, தங்கமணி வீட்டில் போய் சந்தித்து பேசி இவ்வளவும் நடந்து பிரேமலதா விஜயகாந்த் இறங்கி வந்து அவர்களுக்கு வாய்ப்பளித்தார் என்றால், நாங்கள் போட்ட பிச்சை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடிக்கு. சரியா? நீங்கள் வந்து கூட்டணியில் நாங்கள் வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எங்களுக்கான செல்வாக்கும் எங்களுக்கான வாக்கும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா காசும் கொடுக்காம கோற்றும் பீரும் கொடுக்காம எங்களுக்கென்று வாக்கு சதவீதம் இருக்குது. பொது தேர்தல்களில் எங்களுக்கான வாக்கு சதவீதம் இருக்குது. 2021 எங்களை வேண்டாம் என்ற எடப்பாடி பழனிசாமிக்கு 1.5% வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. சரியா? இன்றளவும் அதிமுக, திமுக, பாமக போன்ற கட்சிகள் அரசியல் விமர்சகர்களுக்கு பணம் கொடுத்து தேமுதிகவை தொய்வடைய வேண்டும், மக்கள் மத்தியில் ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவர்களை இறக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு கூத்துனா, பாமகவை உயர்த்தி 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 பேசுவாங்க. வடக்கில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, வடக்கில் 5% ஓட்டு இருக்குன்னு. ஏன்னா பேசுனா வாயை வெட்டுவான், அவர்களுக்கு ஆதரவாக பேசுனா காசு கொடுப்பான். அதே போல் எண்ணற்ற கட்சிகள், அதிமுகவுக்கு ஒருத்தன் ஆதரவாக பேசுவான், அதே போல் சீமான ஆதரவாக பேசுவான், பணம் கொடுக்குறான். 2024 21 தேர்தலில் தன்னை முன்னிலைப்படுத்தணும்னா மாதேஷ் அப்படின்றவருக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு பேரம் பேசப்பட்டு யூடியூப்பில் பூரா விளம்பரப்படுத்தப்பட்டது. அது வந்து யூடியூப்லேயே வெளியாகப்பட்டது. வந்து பொது மன்னிப்பு கேட்டு அவர் இன்றைக்கும் மீடியாவில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேமுதிக எந்த அரசியல் விமர்சகருக்கும் பணம் கொடுக்காமல் நேர்மையாக இருக்குது. எந்த கார்ப்பரேட் நிறுவனத்திலும் கை கட்டாமல் நேர்மையாக இருக்குது. இதுதான் இங்கே பிரச்சனையே. அதிகாரத்திற்கும் பணத்துக்கும் ஆசைப்படாத தேமுதிக இதனால்தான் தோல்வி அடையுது. என்று அரசியலில் 2ஆம் கட்ட தளபதிகளை நாங்கள் உருவாக்க கற்றுக்கொள்கிறோமோ அன்று தேமுதிக ஆளுங்கட்சியாக வரும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி, திமுகவை நம்பி நாங்கள் இல்லை, எங்கள் வாக்கு சதவீதத்தை நம்பிதான் இருவரும் கட்சிகளும் இருக்கிறது. எங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களை 10 ஆண்டு ஆள வைத்ததும் நாங்கள்தான். இன்றைக்கு திமுக ஆளுகின்றதுக்கு காரணமும் நாங்கள்தான். மறந்து விடாதீர்கள்.